விஜய் அரசியல் கட்சியை அறிவிச்சுட்டாரு. நாளைக்கே ஒரு ஐடி ரெய்டு வரலாம், இல்ல ஒரு என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ரெய்டு வரலாம், இல்ல வேற விதமான நெருக்கடிகள் அவருக்கு உண்டாகலாம். வந்து எடுத்த உடனே சிஸ்டம் சரியில்லை, எதுவுமே சரியில்லை தமிழ்நாட்டுல, நான் சிஸ்டத்தை மாத்த போறேன் அப்படின்வாங்க. இன்னைக்கு இந்தியாவுல இருக்கக்கூடிய ஒரு அரசியல் சூழலையும் விஜய் வந்து உள்வாங்கி அதையும் வந்து விஜய் புரிந்திருக்கிறார். அதன் அடிப்படையில என்னுடைய அரசியல் என்பது கட்டமைக்கப்படும் அப்படின்றது அவர் வெளிப்படுத்தி இருக்கார் அப்படின்ற போது அது உண்மையிலேயே வந்து ஒரு பெரிய ஸ்டேட்மெண்டா நான் பாக்குறேன். அந்த 2 வருஷத்துல வந்து விஜய் எப்படி வந்து தனக்கான ஆதரவை திரட்ட போகிறார் அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயம். நீங்க வந்து அட் தி எண்ட் ஆஃப் த டே நீங்க என்னதான் பெரிய ஸ்டாரா இருந்தாலும் நீங்க தேர்தல் அரசியல்னு வந்துட்டீங்கன்னா நீங்க களத்துக்கு போகணும், மக்களை போய் சந்திக்கணும், மக்களோட நீங்க வந்து உரையாடணும். மூத்த பத்திரிகையாளர் ஷபீர், தமிழக வெற்றி கழகம் பேர் எப்படி இருக்கு? பேர் வைப்பது அப்படின்றது ஒரு தொடக்கம் தான், ஒரு நல்ல தொடக்கம் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அவரு ரொம்ப தெளிவா அதை பிளான் பண்ணி இருக்காரு அப்படின்றது நமக்கு அந்த அறிக்கை மூலமாக தெரிகிறது. எப்பவுமே வந்து இந்த சினிமா ஸ்டார்ஸ் உடைய சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ரகசியமா வச்சிருப்பாங்க. அதே மாதிரி எல்லா நடவடிக்கைகளையும் ரகசியமாக வைத்து இப்போ அவங்க தேர்தல் ஆணையத்துக்கு போறாங்க, புஷி ஆனந்த் தேர்தல் ஆணையத்துக்கு போறாரு அப்படின்னும் போது அது வெளியே சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் அப்படின்றது ஏற்படும். அதுக்கு மேலேயும் அதை வந்து நம்ம மூடி மறைச்சு வைக்க முடியாது அப்படின்றதுனால இன்னைக்கு அந்த அனௌன்ஸ்மெண்ட்டை வந்து அவரு பண்ணியிருக்காரு. அதுல அந்த அறிக்கை அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயங்கள் அதுல கூறப்பட்டிருக்கு. அதாவது விஜய் எதை சார்ந்து தன்னுடைய அரசியலை கட்டமைத்திருக்கிறார், எந்த அரசியல் பாதையை நோக்கி விஜய் பயணம் செய்கிறார், என்ன தெரிஞ்சது சார்? அப்படி என்ன தினேஷ், அறிக்கையில இருந்து என்ன அப்படி உங்களுக்கு தெரிஞ்சதுங்க சார்? என்ன சார்ந்து திட்டமிட்டிருக்காருன்னு நீங்க ஒரு விஷயம், நீங்க அதாவது இதுக்கு முன்னாடி வந்து பல பேர் அரசியலுக்கு வந்திருக்காங்க. அதாவது சினிமா துறையில இருந்து வந்திருக்கக்கூடியவர்கள்லாம் சொல்ற ஒரு விஷயம் வந்து எடுத்த உடனே சிஸ்டம் சரியில்லை, எதுவுமே சரியில்லை தமிழ்நாட்டுல, நான் சிஸ்டத்தை மாத்த போறேன் அப்படின்வாங்க. ஏன்னா சிஸ்டத்தை பத்தி பேசும்போது அவங்க பொதுவா பேசுகின்ற ஒரு விஷயம் என்னன்னா, உங்களுக்கு வந்து ஊழல் மலிந்து போயிருக்கு, இன்னைக்கு ஊழல் நிறைந்த ஒரு அரசியலாக இருக்கிறது, இந்த ஊழல் நிறைந்த அரசியலை நான் சுத்தம் செய்ய போகிறேன் அப்படின்ற அந்த விஷயத்தை தான் வந்து முதன்மையாக வைத்து தன்னுடைய அரசியல் கருத்துக்களை வந்து அவங்க பரிமாறுவாங்க, அரசியல் கருத்துக்களை வைப்பாங்க. பட் அதையும் தாண்டி இன்னைக்கு இந்தியாவுல இருக்கக்கூடிய ஒரு அரசியல் சூழலையும் விஜய் வந்து உள்வாங்கி அதையும் வந்து விஜய் புரிந்திருக்கிறார். அதன் அடிப்படையில என்னுடைய அரசியல் என்பது கட்டமைக்கப்படும் அப்படின்றது அவர் வெளிப்படுத்தி இருக்கார் அப்படின்னும் போது அது உண்மையிலேயே வந்து ஒரு பெரிய ஸ்டேட்மெண்டா நான் பாக்குறேன். நீங்க வந்து பிளவாத அரசியல் வந்து இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. மதத்தின் பெயராலும் சாதியின் பெயராலும் மக்களை பிளவுபடுத்தக்கூடிய ஒரு அரசியல் வந்து இன்னைக்கு மேலோங்கி இருக்கு அப்படின்னும் போது அதையும் வந்து எதிர்த்து அரசியல் செய்ய வேண்டிய, களமாட வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு இன்னைக்கு அரசியல் கட்சிகள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். பல அரசியல் கட்சிகள் இந்தியாவில நீங்க பாத்தீங்கன்னா இந்த மதவாத அரசியலை எப்படி எதிர்கொள்வது, அதை எப்படி ஃபைட் பண்றது அப்படின்றது தெரியாத ஒரு சூழல்ல காங்கிரஸ் கட்சிக்கு அது எப்படி புரியலையே உங்களுக்கு? இந்தியாவை வந்து 70 ஆண்டு காலம் அவங்க வந்து ஒரு குறைந்தபட்சம் ஒரு 60 ஆண்டு காலமாச்சும் வந்து அவங்க ஆட்சியில இருந்திருப்பாங்க, பவர்ல இருந்திருப்பாங்க. அவங்களாலேயே இதை எப்படி எதிர்கொள்றது அப்படின்னு தெரியல அப்படின்னும் போது இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்டோட விஜய் வந்து களம் காண்கிறார் அப்படின்னும் போது என்னுடைய அரசியல் அப்படின்றது அனைத்து சமுதாயத்துக்குமான ஒரு அரசியலாக இருக்கும், அனைத்து சமுதாயத்தையும் உள்ளடக்கிய ஒரு அரசியலாக இருக்கும். தமிழ்நாடு கலாச்சாரம், தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய அரசியல் கருத்துகள், அரசியல் கலாச்சாரம் அப்படின்றது சார்ந்து இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை அவர் வெளிப்படுத்தி இருக்காரு அப்படின்னும் போது ஒரு கிளியர் ஸ்டேட்மெண்ட் அவர் கொடுத்திருக்காரு அப்படின்னு தான் நான் பாக்குறேன். இதுல வந்து நம்ம ஸ்பெகுலேட் பண்றதுக்கு ஒண்ணும் இல்ல. உங்களுக்கு பிளவுவாத அரசியல் யார் இன்னைக்கு வந்து இந்தியாவுல பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். சோ அந்த ஒரு நிலைப்பாடுல தன்னுடைய அரசியல் பயணம் இருக்கும் அப்படின்றத அவர் வெளிப்படுத்தி இருக்காரு அப்படின்றது ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்டா நான் பாக்குறேன். இல்ல தினேஷ், அதாவது நம்ம சமீபத்துல நம்ம பார்த்த விஷயங்கள், சமீபத்துல வந்து ஒரு 2-3 பொலிட்டிக்கல் என்ட்ரிக்கான விஷயங்களை வந்து நம்ம ஒரு கடந்த 15 ஆண்டு காலமா நம்ம அதை பாக்குறோம். 2005ஆம் ஆண்டு விஜயகாந்த் அரசியலுக்கு வரும்போது விஜயகாந்துக்கு மக்களுடைய ஆதரவு இருந்துச்சு, விஜயகாந்துக்கு வந்து பெரிய கூட்டம் அப்படின்றது இருந்துச்சு, விஜயகாந்த் வந்து ஒரு நல்ல பிரபலமான ஒரு ஆக்டர் அப்படின்றதுனால கிராம அளவுக்கு வந்து விஜயகாந்துக்கு பரிச்சயம் இருக்கு அப்படின்னும் போது ஒரு எதிர்பார்ப்பு அப்படின்றது இருந்துச்சு. அப்போ இவ்வளவு ஆண்டு காலம் வந்து திமுகவும் அதிமுகவும் களமாடி கொண்டிருந்த ஒரு காலத்துல விஜயகாந்த் மாதிரி ஒரு புது லீடர் வந்து
வராரு அப்படின்னும் போது ஒரு ரெஃப்ரெஷிங் சேஞ்ச் தானே, ஒரு ஆல்டர்னேட்டிவோட அவர் வராரு அப்படின்னும் போது அதை வந்து மக்கள் வந்து எதிர்பார்த்தாங்க. அவர் எதிர்கட்சி தலைவராக கூட அமரக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படின்றது அவருக்கு கிடைச்சு. பட் அந்த வாய்ப்பை அவர் சரியாக பயன்படுத்திக்கிட்டாரா அப்படின்றது ஒரு $1 மில்லியன் கொஸ்டின். ஏன்னா அந்த வாய்ப்பை அவர் சரியாக பயன்படுத்திக் கொள்ளவில்லை அப்படின்றதுதான் என்னுடைய கருத்து. பரவலா எல்லாருடைய கருத்தும் வந்து கிட்டத்தட்ட அதுதான். ஏன்னா அந்த மாதிரி உங்களுக்கு வந்த உடனே ஒரு 5 வருஷத்துல வந்து ஒரு எதிர்கட்சி தலைவராக வரக்கூடிய ஒரு வாய்ப்பு எந்த அரசியல் கட்சி தலைவருக்கும் கிடைத்ததில்லை. அதே போல ஒரு 20 ஆண்டு காலமா 25 ஆண்டு காலமா நாம வந்து ரஜினிகாந்த் அரசியலுக்கு வருவாரு, இப்போ வருவாரு, அப்போ வருவாரு அப்படின்னு தொடர்ந்து பேசிட்டே இருக்கோம். அத வந்து அந்த அந்த அரசியல் என்ட்ரி அப்படின்றதே வந்து உங்களுக்கு படத்துக்கான ஒரு ப்ரமோஷனா கூட அது வந்து கிட்டத்தட்ட ஒரு பல ஆண்டு காலம் அது படத்துக்கான ப்ரமோஷனா வந்து அதை பயன்படுத்தும் போது அதனாலதான் வந்து ரஜினிகாந்த் வந்து அரசியலுக்கு வர அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு கூட அவர் மீது நம்பிக்கை ஏற்படல. ஆனா அவரோட ஸ்டைல் தான் இவரும் நம்ம பல விமர்சனங்களை வச்சுக்கல சார். கப்பு முக்கியம் பிகில்ல இருந்து பல விஷயங்களை இவரும் மேடையில பேசினார்ல, பட ப்ரமோஷன் ஆடியோலாம் பேசிட்டு பண்ணிட்டாருல. நீங்க 1996ல நீங்க வந்து டிஎம்சி திமுக கூட்டணிக்கு நீங்க வாய்ஸ் கொடுக்குறீங்க, ஒரு அரசியல் மாற்றத்தை உங்களால ஏற்படுத்த முடிஞ்சு, அப்ப இருந்த அந்த அரசியல் சூழலை உங்களால மாற்ற முடிஞ்சு அப்படின்னும் போது அப்பவே அவர் அரசியல்ல வந்துருவாரு, அதுக்கு அடுத்த சில ஆண்டுகள்ல அவர் வந்துருவாரு அப்படின்ற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. கிட்டத்தட்ட அவருடைய ஃபேன்ஸும் வந்து எவ்வளவு ஆண்டு காலம் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. கடைசியில அவர் வர அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு கூட உங்களுக்கு வந்து அதுல ஒரு டில்லி டாலிங் இருந்துச்சுல. இப்ப கமல்ஹாசன் உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க. அம்மையார் ஜெயலலிதாவுடைய மறைவுக்கு பிறகுதான் வந்து கமல்ஹாசன் வந்து பொலிட்டிக்கலா பல கருத்துக்களை பேச ஆரம்பிச்சார். அது வரைக்கும் கமல்ஹாசன் வந்து பெரிய கருத்துக்கள் எல்லாம் வந்து சொல்ல மாட்டாரு. பொதுவாகவே கமல்ஹாசன் ஒரு கருத்து சொன்னாலும் அதுல என்ன கருத்து இருக்கு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் காலம் எடுக்கும் என்றாலும் அவர் வந்து அந்த கருத்துக்களை வந்து தொடர்ந்து பேசிட்டே இருந்தாரு. பட் ஒரு கட்டத்துல அவர் அரசியலுக்கு வந்துட்டாரு. அவர் பேசுறது இல்ல, ஸ்டாப் பண்ணிட்டாரு. நீங்க டைம் எடுத்துப்பீங்கன்னு ஸ்டாப் பண்ணிட்டாரு, பேசுறதை நிறுத்தி விட்டார். அப்ப பேசுறது மட்டும் நிறுத்தல. அவரு கட்சி ஆரம்பிச்சதனுடைய கொள்கைகள்லாம் மறந்துட்டு இப்ப திமுகவுக்கு போறாரு. அது வேற நடக்குது. திமுக கூட்டணிக்கு போறாரு. ஏதோ ஒண்ணு சபீர், எல்லாம் ஒண்ணு தானே. அப்ப டார்ச் லைட்லாம் உடைச்சது, டிவி உடைச்சது எல்லாம் வந்து டிவியோ டார்ச் லைட்டும் தான் வேஸ்டா போச்சு, வேற என்ன. இப்ப இந்த 2 years இருக்குல்ல, இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இப்போ 24க்கு விஜய் வருவாருன்னா ஒரு மாதிரி ஒரு எல்லாருமே பேசிக்கிட்டு இருந்தாங்க. இப்ப 24 இல்ல 26 அப்படின்னு சொல்றாரு, படத்தை முடிச்சிருவேன் அப்படின்றதையும் சொல்றாரு. பட் இந்த 2 வருஷ பீரியட்ன்றது ஒரு பொலிட்டிக்கல்ல ஒருத்தரை எக்ஸ்போஸ் பண்ணிடுற பீரியட் மாதிரி இல்லையா? அறிவிச்சவன் டக்குன்னு ஒரு எலெக்ஷன் ஒரு 6 மாசத்துல அதை ஒரு பெருசா பண்ணும் பொழுது ஒரு எக்ஸ்பெக்டேஷன் பெருசா இருக்கும். ஒரு 2 yearsன்றது கொஞ்சம் இதுவா இருக்காதா? இது 1971 இல்ல, 1983 இல்ல. இவர் என்டி ராமாராவும் எம்ஜிஆரும் இல்லை. இன்னைக்கு வேலை செய்யணும், எல்லாரையும் ஜட்ஜ் பண்ணுவாங்க. இன்னைக்கு எல்லாரையுமே ஜட்ஜ் பண்ணுவாங்க. இன்னைக்கு 10 வருஷம் ஆண்டுகிட்டு இருக்க மோடியை ஜட்ஜ் பண்ணிட்டு இருக்காங்க மக்கள் உட்கார்ந்து ட்விட்டர்ல. இது வந்து அந்த காலம் அல்ல, எல்லாரையுமே ஜட்ஜ் பண்ணுவாங்க. வேலை செய்தால் மட்டும்தான் விஜய்க்கும் ஓட்டு விடும். சாரி நீங்க கண்டினியூ. இல்ல 2 வருஷம் அப்படின்றது உங்களுக்கு வந்து ஒரு லாங் டைம் இன் பாலிடிக்ஸ் அப்படின்னு வச்சுக்கிட்டாலும் அந்த 2 வருஷத்துல வந்து விஜய் எப்படி வந்து தனக்கான ஆதரவை திரட்ட போகிறார் அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயம். நீங்க வந்து அட் தி எண்ட் ஆஃப் த டே நீங்க என்னதான் பெரிய ஸ்டாரா இருந்தாலும் நீங்க தேர்தல் அரசியல்னு வந்துட்டீங்கன்னா நீங்க களத்துக்கு போகணும், மக்களை போய் சந்திக்கணும், மக்களோட நீங்க வந்து உரையாடணும், மக்களுடைய பிரச்சனைகள் என்ன அப்படின்றத புரிஞ்சுக்கணும். மக்கள் வந்து இப்போ விஜய் வந்து இந்த கட்சி ஆரம்பிச்சிருக்கக்கூடிய இந்த டைம் அப்படின்றது கூட ஒரு 2 வருஷம் கூட நான் வந்து ரொம்ப பாசிட்டிவா ஏன் பாக்குறேன்னா, இது வரைக்கும் விஜய் வந்து தன்னுடைய அரசியல் கருத்து என்ன அப்படின்றத வெளியே சொல்லல. ஒரு விஷயத்தை பத்தி அவருக்கு என்ன பார்வை இருக்கிறது, ஒரு பிரச்சனையை பற்றி அவருக்கு என்ன பார்வை இருக்கிறது, ஒரு கட்சியின் நிலைப்பாடு என்ன அப்படின்றது கூட வந்து அவரு சொல்ல மறுத்துட்டாரு. ஏன்னா எதுக்கு நான் வந்து ரன்னிங் கமெண்ட்ரி கொடுத்துட்டு இருந்தோம், நான் கட்சி ஆரம்பிச்சு நான் வந்து அதை பண்றேன் அப்படின்றாரு. இப்ப கட்சி ஆரம்பிச்சுட்டாரு. அப்ப அந்த எதிர்பார்ப்பு அப்படின்றது இருக்கும். நாளைய தினமே வந்து நாடாளுமன்றத்துல ஒரு 150 எம்பியை வந்து சஸ்பெண்ட் பண்றாங்கன்னா விஜயுடைய கருத்து என்ன அப்படின்றது ஒரு எதிர்பார்ப்பு அப்படின்றது வரும். இப்ப ஸ்போக்ஸ் பர்சன்ஸ் அவங்க போட்டிருக்காங்க. அந்த ஸ்போக்ஸ் பர்சன்ஸ் வந்து ஊடகங்கள்ல உட்கார்ந்து அந்த கொள்கைகள் என்ன அப்படின்றத விளக்கணும். 2வது வந்து நீங்க தொண்டர்களை அரசியல் படுத்திட்டு தொண்டர்களுக்கு எல்லாம் ஒரு வகுப்பு எடுத்துட்டு
அவங்கள தயார்படுத்திட்டு அதுக்கப்புறம் நான் அரசியலுக்கு வரேன் அப்படின்னு சொல்றது வந்து அது பிராக்டிக்கலா சாத்தியம் இல்ல. நீங்க எல்லாம் அரசியல் ரீதியா தயாராகுங்க, அதுக்கப்புறம் நான் அரசியலுக்கு வரேன் அப்படின்றது இல்ல. நீங்க அரசியல் ரீதியா உங்களை நீங்க எப்படி தயார்படுத்திக்கிறீங்க அப்படின்றதுக்கு ஒரு கால அவகாசம் அப்படின்றது வேணும். ஒரு 2 இயர்ஸ்ல வந்து விஜயோடைய பெர்ஃபார்மன்ஸ் பேஸ் பண்ணி 2026ல மக்கள் அவரை ஜட்ஜ் பண்ணுவாங்க. என்ன கருத்துக்களை அவர் சொல்றாரு, என்ன ஆல்டர்னேட்டிவ் முன்வைக்கிறாரு, அவருடைய ஆல்டர்னேட்டிவ் அஜெண்டா என்ன, அவருடைய பாலிசி என்ன, அவர் என்ன திட்டங்கள் வச்சிருக்காரு, மக்களுக்கான திட்டங்கள் என்ன, அதை எப்படி நடைமுறைப்படுத்த போறாரு. விஜய்க்கு இருக்கக்கூடிய பாப்புலாரிட்டியை யாரும் டிஸ்பியூட் பண்ணல. விஜய் இன்னைக்கும் வந்து அவர் வந்து ஒரு பெரிய ஸ்டார். பட் அரசியல் ரீதியாக விஜய் வராரு அப்படின்னும் போது அவர் மக்கள் வந்து அவரை ஸ்டாரா பார்க்க மாட்டாங்க, அவர் வேற மாதிரி பார்ப்பாங்க. ஒரு அரசியல் கட்சி தலைவரா அவரை பார்ப்பாங்க அப்படின்னும் போது அவரு என்ன டெலிவர் பண்றாரு அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் பார்ப்பாங்க. சோ அதுக்கான அந்த டைம் வந்து உங்களுக்கு இருக்கு. இதுக்கு நடுவுல நான் இன்னொன்னு சொல்றேன். விஜய் அரசியல் கட்சியை அறிவிச்சுட்டாரு, நாளைக்கே ஒரு ஐடி ரெய்டு வரலாம், இல்ல ஒரு என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ரெய்டு வரலாம், இல்ல வேற விதமான நெருக்கடிகள் அவருக்கு உண்டாகலாம். சேர்ந்து கூட வரலாம். என்ன? ரெண்டுமே சேர்ந்து கூட வரலாம். ரெண்டுமே சேர்ந்து கூட டிவிஎஸ்சி என்ன தக்காளி தொக்கா அதை அனுப்ப மாட்டோமா? சரி, டிவிஎஸ்சி அனுப்ப மாட்டாங்க, அவங்களுக்கு தெரியும். சோ இந்த மாதிரி ஒரு ரெய்டு, இந்த மாதிரியான ஒரு ஆன்ஸ்லாட் எல்லாம் வரும்போது அதை அவர் எப்படி சமாளிக்கிறாரு, அதை அரசியல் ரீதியாக அவர் எப்படி எதிர்கொள்றாரு. அப்ப இது எல்லாமே ஒவ்வொரு விஷயமும் வந்து பார்க்கப்படும் அப்படின்னும் போது நிச்சயமாக அதற்கு வந்து ஒரு வார காலத்துக்கு முன்னாடியோ அல்லது ஒரு எலெக்ஷனுக்கு ஒரு 3 மாசம் முன்னாடியோ அல்லது ஒரு 4 மாசம் முன்னாடியோ கட்சி ஆரம்பிச்சு நான் தான் முதலமைச்சர் ஆக போறேன் அப்படின்னு வர்றது எடுபடாது அப்படின்றது அவருக்கும் நல்லா தெரியும். அதனாலதான் இந்த 2 வருஷம் அப்படின்ற அந்த கால அவகாசம்.